கம்பெனியை பற்றி அப்படி இப்படியெல்லாம் பேச மாட்டோம். கம்பெனியில் என்ன இருக்குதோ, என்ன அதனால் நான் லாபம் அடைஞ்சிருக்கிறோம், அதை பற்றி தான் நான் பேசணும் ஒழிய அதிகமாக பேசி உங்களை வந்து இதில் இன்வைட் பண்ணுறதுக்கு நாங்கள் யாரும் தயாராக இல்லை. ஏன்னா ஒரு பொருள் வந்து நமக்கு விளம்பரம் வருதுன்னா விளம்பரத்தில் வராங்க எத்தனை பேர் வர, சூர்யா, கார்த்தி, நிறைய பேர் வராங்க, அமிதாப் பச்சனு, அப்புறம் வேறு யார், தோனி எல்லாம் வராங்க. எதுக்கு வராங்க? காசுக்கு வராங்க. இங்கே நமக்கு அட்வர்டைஸ் பண்ணுறது யாரும் காசு கொடுக்குறதில்ல. கம்பெனி வந்து இந்த அவங்களுக்கு காசு அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட். நாங்கள் வி ஆர் நாட், அதாவது செலிபிரிட்டி கிடையாது. இந்த பொருளை வாங்கி உபயோகப்படுத்தி அதனால் பெனிஃபிட் அடைஞ்சதால் உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகேங்களா? அந்த சுகர் பார்த்தீங்கன்னா எனக்கு 30 இயர்ஸ் மேலே இருந்தது. சர்க்கரை வியாதி 30 வருஷம் இருந்தது. பிபி இருந்தது. அப்புறம் அந்த குளுக்கோமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தது. சொன்னேன் இல்லாமல் இருந்தது. பிபி, சுகரு, இந்த அந்த நியூட்ரி சார்ஜ் மேன், அப்போல்லாம் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கிடையாது, கம்மியாக தான் இருந்தது. அது ரெடி ஆச்சு. இப்போ இந்த குளுக்கோமா பற்றி போன தடவை சொன்னேன் நான் உங்ககிட்ட, ஐ வில் ப்ரொடியூஸ் மை டாக்குமெண்ட்ஸ்னால் அந்த டாக்டருடைய ரிப்போர்ட்ஸு. இது வந்து என்னுடைய ஃபைலு, குளுக்கோமா ஃபைலு. இதில் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா ஐ நர்சிங் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஐடி நகரில் இருக்குது. இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் எடுப்பாங்க. உங்களுக்கு குளுக்கோமா வந்துச்சுன்னா இந்த மாதிரி டயக்ராம் போட்டு அந்த இதில் உட்கார வச்சுட்டு அது என்னென்ன ஆகுதோ சொல்லிட்டு அந்த இதெல்லாம் இது பண்ண சொல்லுவாங்க. பண்ணும்போது குளுக்கோமா அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாமே இருக்குது. எத்தனை வருஷமா? 12 வருஷம் ரெக்கார்டு இருக்குது. இல்லை 12 வருஷமாக அந்த லைஃப் லாங்காக நான் ட்ராப் போட்டாகணும். ட்ராப் போடலைன்னா உங்கள் கண்ணு போயிடும். ஆனால் குளுக்கோமா வந்ததே எனக்கு தெரியாது. நான் வந்து எப்பவுமே முந்திலாம் ஸ்பெக்ஸ் போட்டுருப்பேன். இப்போ ஒன்லி படிக்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்பெக்ஸ் போடுறேன். இப்போ நான் படிக்கல, அதனால் கண்ணாடி வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த பொடி இடத்துலாம் தெரியாது. நீங்கள் ஒரு நிமிஷம் எழுதுவாங்க, இது என்ன இயர் சொல்லுங்கள். நீங்கள் வந்து சொல்லுங்கள். நீங்கள் புதுசாக வந்துடுறீங்க இல்லையா, எனக்கு எந்த இயர் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இந்த இயர் சார் இது வந்து 2012 12. ஓகே. இது 2012. சரி, ஓகே. இந்த ரிப்போர்ட் பண்ணது 2012. ஓகே. அடுத்தது இது 2012 தான். 2012 ஆரம்பிச்சுது. 6th பாருங்க, இந்த டேப்லெட்ஸ் பிக் ப்ளஸ் அல்ஃபா கண்டிசைடு அது மாதிரி சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணாருன்னா ஒரு கண்ட்ராப் கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு இந்த அல்ஃபா கண்டிசைட் போட்டு ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னார். ஒரு வாரம் கழிச்சு போனால் நார்மல் ஆச்சு. ஸோ யூ கண்டினியூ தட் அல்ஃபா கண்டிசைட் ட்ராப்ஸ், அதாவது அந்த கண்ணு ட்ராப், அந்த ப்ரெஷருக்கு ட்ராப், அது வந்து கண்டினியூ பண்ண சொன்னார். எந்த வருஷம் சார்? 2015. அதே தான் இல்லையா? இந்த பைடின் எல்எஸ்டிஎம் ட்ராப் போட்டு மாற்றிட்டாங்க. 2015 16 ஆச்சா? 17 18 எத்தனை வருஷம் இருந்து பாருங்க. 19 21 22. இப்போது இந்த 21ல் இந்த பைடின் எல்எஸ்டிஎம் ட்ராப் இதுதான் வந்து கண்ணுக்கு ப்ரெஷர் ட்ராப். 22ல் இருக்க பாருங்கள், இந்த ட்ராப் இருக்குது. அதில் அவங்க எழுதி கொடுத்ததில்ல இல்லை. 22ல், அதாவது 2010ல் ஆரம்பித்து 2022 12 வருஷம் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் குளுக்கோமா. இந்த மாதிரி 22ல் குளுக்கோமா இல்லை. ஸோ 12 வருஷம் ஆஃப்டர் 12 இயர்ஸ் ஐ ஆம் ரெக்கவர். ஏன்னா இதில் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோமா வந்து நமக்கு வர்றதே தெரியாது. போன தடவை சொன்னேன் நான், ஐ வில் கிவ் மை ப்ரூஃப்னு சொல்லிட்டு சும்மா, அதாவது சும்மா பொய் சொல்லி எனக்கு அது வந்தது இது வந்தது எல்லாம் சரியாச்சுன்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க ஒரு ஸ்டேஜில், அது வந்து பொய்ன்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? பாருங்க, அன்றைக்கி பொய் பேசலாம் இல்லையா? இங்கே வந்து நாங்கள் இருக்கிறது தான் பேசும்போது இல்லாத பற்றி பேச மாட்டோம். ஏன்னா இது வந்து ரிட்டையர் ஆகி 5 மாதம். ஏன்னா நான் என்னுடைய ஏரியா நான் சொன்னல, அந்த தண்டையார்பேட்டை ரோடு, அந்த எம்சி ரோடு, அந்த வண்ணாரப்பேட்டை, அதெல்லாம் நான் இருந்த ஏரியா. எனக்கு அந்த பென்ஷன் செட்டில் ஆகிறதுக்கு 7 மாதம் ஆச்சு. உடனேலாம் கையில் காசு கொடுக்க மாட்டாங்க. 5ஆவது மாதம் ரிட்டையர் ஆனால் 12 மாதம் 11 12 ஆகிடுச்சு. அப்புறம் அந்த மூலகோத்திரம் தான் ஆஃபீஸ் இருந்தது. இப்போ கூட இருக்குது மூலகோத்திரத்தில் ஆஃபீஸு. சரி, எம்சி ரோடில் போயிட்டு அந்த வாசனை, அவங்க ஒரு ஃப்ரெண்டாக பார்க்க போனேன். வாசனைக்காரில் கிளாஸ் மாற்றலான்னு போனேன். உள்ளே போனேன். சார் எப்போ பவர் செக் பண்ணிங்கன்னு கேட்டான். 3.5 வருஷம் ஆச்சுண்ணா. சார் பவர் செக் பண்ணுங்களேன், எவ்வளோப்பா ஃபீஸு? 100 ரூபா. செக் பண்ணுங்கன்ட்டு ஒரு கார்டு கொடுத்துட்டாங்க.
முதல்ல ஒரு ட்ராப் போட்டாங்க. அவங்க என்ன தெரியல 2-3 டெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், சார் பவர் தானே செக் பண்ணுறீங்க, ஏன்னா நான் போய் எனக்கு இந்த குளுக்கோமா இருக்குது எனக்கே தெரியாது. இல்லை சார் உங்களுக்கு வந்து குளுக்கோமா வந்திருக்கு, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபர்தராக டெஸ்ட் எடுக்கணும். நாங்கள் எவ்வளோ சார்ஜ்னா 1500 சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் என்னத்துக்கு அவங்ககிட்ட சொன்னேன் 1000 இப்போ காசு பணம் இருக்குது, நமக்கு தெரியாத வாசனைகள் அவன் போய் எதாவது கண்ணை நோட்டானா என்னத்துன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐஎம்எஸ் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து இந்த பாலகிருஷ்ண ஐநூறு சிங்கம்ல ரெகுலராக செக் பண்ணுவாங்க கண். ஏன்னா டயபெட்டிக்லாம் 6 மாதத்துக்கு வந்து நீங்கள் மஸ்ட்டு செக் பண்ணி ஆகணும். மறுநாள் அங்கே போனேன், அந்த டாக்டர்கிட்ட சும்மா செக்அப் பண்ணுறீங்கன்னு சொல்ல விட அவர்கிட்ட குளுக்கோமா பற்றி பேசலை. பார்த்தாரு, சார் நல்லா இருக்குது கண்ணு நல்லா இருக்குது அப்படின்ட்டாரு. ஒன்று அப்புறம் சொன்னேன், சார் இது மாதிரி வாசனைக்கல் போனால் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து தனி டெஸ்ட்டு ஒரு ட்ராப் போட்டாங்க. 10 நிமிஷம் பொறுத்து ஒரு இந்த மாதிரி டேபிளில் படிக்க சொன்னாங்க. அந்த ஒரு மீட்டர் மாதிரி இப்படி வைப்பாங்க கண்ணில், கரெக்டாக நல்லா தெரியுது நமக்கு. அந்த மீட்டரில் மேலே நீடில் இருக்கும், அது அப்படியே மூவ் ஆகும். கையை அப்படி பார்க்க சொல்லுவாங்க. ஆமாம் சார் உங்களுக்கு வந்து 16 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு, 10-12 தான் இருக்கணும், 16 பாயிண்ட்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதே 30, 40, 50 போச்சுன்னா ஜாஸ்தி. அது ரொம்ப, ஏன்னா இந்த குளுக்கோமா வந்து உங்களுக்கு கண்ணு வலிக்காது, தண்ணி வராது, ஒன்றும் தெரியாது, நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து அது ஒரு அந்த மாதிரி ஒரு மோசமானது. அவர் என்ன சொன்னார், சரிங்க நீங்கள் ட்ராப் போடுங்க, ஒரு வாரம் ட்ராப் போடுங்க. அதை உங்கள்கிட்ட காட்டின பார்த்தீங்களா 2011